பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஹே ரகுகுல திலகமே, ஸ்ரீ ரகுநாதா, ஸ்ரீ லக்ஷ்மண குமாரனை, தங்களின் புனித பாதங்களில் தேரொட்டியாக வந்திருக்கும் மாதலை வணங்குகிறேன். வணக்கம் பிரபு. நான் மாதலி என்ற பெயருடைய தேவராஜன் இந்திரனின் தேரோட்டி. இந்திரன் வெற்றி பெறுவதற்காக தமது தெய்வீக தேரை தமது உதவிக்காக அனுப்பியுள்ளார். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. ஆனால் நாங்கள் இப்போது இந்திரனிடமிருந்து எந்த உதவியும் கேட்கவில்லையே. ஏ நாதா, தேவராஜன் இந்த தேரை பிதாமகர் ஸ்ரீ பிரம்மாவின் ஆணைப்படி அனுப்பியுள்ளார். தேவராஜன் சொன்னார், இன்று ராவணனோடு மாயாவி யுத்தத்தின் போது இது தமக்கு உதவியாக இருக்கும் என்று. எச்சரிக்கை ராமண்ணா, யுத்தத்திலே வெற்றி பெற ஒருவரை நம்புவதில் எனக்கு உடன்பாடில்லை. எதிரி ஏமாற்றி சூழ்ச்சி செய்வதிலே சிறந்தவன். ஸ்ரீ லக்ஷ்மணகுமாரரின் சந்தேகங்கள் அனைத்தும் நியாயமானது. தமது சந்தேகத்தை தீர்ப்பதற்காக நான் இந்த தேரின் சிறப்பான அம்சத்தை சொல்கிறேன். இது தேவலோகத்தில் வாழ்பவர்களுக்கு மட்டுமே தெரிந்தது. ஏ ரகுவம்ச ஒளியே, திரிபுராரி ஸ்ரீ பிரம்மா மூலமாக நிறுவப்பட்டது இந்த தெய்வீக தேர். இதிலே 7 குலங்களின் பலம் இருக்கிறது. அஷ்டமகநாதன், வாசுகி, அனந்தன், தக்ஷன், சங்கபாலன், மூலிகி, பக்தீனன், மகாபக்தீனன் மற்றும் கார்கோடகன். இந்த தேரை நிர்மாணிப்பதிலே இவர்கள் முக்கிய இடம் வகிப்பவர்கள். நட்சத்திரங்கள் தோற்றமுடைய கல்லினாலான அந்த தேர் புனிதமானது. இதிலே இந்திரனின் சிறந்த தனுஷ், அக்னியின் அருளால் தெய்வீக கவசம், நன்மை தரும் அதிக சக்தி வாய்ந்த இரண்டும் இணைந்திருக்கிறது. இது தேவைப்படும் போது அதிவேகமாக ஓடும். தமது பானங்களின் மூலமாக செல்லக்கூடியது. இந்த தெய்வீக ரதம் கடலின் அலைகள் மேல், அக்னியின் தீநாக்குகளில் தடையின்றி ஓடக்கூடியது. அனைத்திற்கும் மேலான சாட்சி இந்த தேரிலே பூட்டப்பட்ட தெய்வீகமான குதிரைகள். இவைகள் தெய்வீக குதிரைகள் என்பதற்கான சத்தியத்தை தாமே சொல்லும் பிரபு. யுத்த களத்திலே இவற்றை பயன்படுத்திக் கொண்டு இதை புனிதப்படுத்துங்கள். தேவர்களின் அதிபதி தமக்கு சேவை புரியும் வாய்ப்பினை தந்து என்னை புனிதப்படுத்தினார்கள். சந்தேகத்தை நீக்கிவிட்டு தேவர்கள் மற்றும் பூமியின் நன்மைக்காக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கருணாமூர்த்தி. பிரபு, தயக்கமின்றி இதனை தாம் பயன்படுத்துங்கள். இதில் தான் அனைவரின் நலனும் அனைவரின் நன்மையும் உண்டு. பிதாமகர் பிரம்மா, தேவராஜன் இந்திரன், மற்ற அனைத்து தேவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள், எனது நன்றிகள். வானத்து இந்திரன் அனுப்பிய தேரை வணங்கிய ராமனும் வலம் வந்தாரே. அவதாரம் ஆனாலும் அதனை காட்டாமல் மனிதனைப் போலவே ஸ்ரீராமன் நடந்தாரே. ஸ்ரீராமன் நடந்தாரே.
அனுமதி அளியுங்கள் சுவாமி. மாதலி, எதிரி எப்படிப்பட்ட நேர்மையற்ற பாதையில் சென்றாலும் நீ என் ஆலோசனைப்படியே நடந்து கொள்ள வேண்டும். ஏ புருஷோத்தமா, தமது அறிவுரையை குதிரைகளின் நிலைமை, எதிரியின் சூழ்ச்சி, அதன் நன்மை தீமை இவற்றை பற்றி ஆராய்ந்து அறியாமல் ஏதாவது செய்தால் பிறகு எனது தேரோட்டும் கலை அர்த்தமற்றது. தேரோட்டிக்கு இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது முக்கியமானது. தாம் நிம்மதியாக இருங்கள் பிரபு. எதிரியின் எந்த ஒரு தேரும் இந்த தேரின் வேகத்திற்கு எதிர்த்து நிற்க முடியாது. இப்போது நமது தேரை யுத்தகலத்திற்கு நடுவே அழைத்துச் செல். தங்கள் ஆணைப்படியே பிரபு. ஜெய் ஸ்ரீ கணேசா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஆக்கிரமியுங்கள். அந்த வனவாசியிடம் இது போன்ற தேர் எப்படி வந்தது? இது நிச்சயமாக தேவர்களின் சூழ்ச்சியே. ஆமண்ணா, இந்த தேரை எனக்கு மிக நன்றாக தெரியும். இது தேவராஜன் இந்திரனின் தேர். இந்திரனுக்கு என்ன தைரியம்? என்னால் விடுதலை செய்யப்பட்டவன் அந்த ராமனுக்கு உதவி செய்கிறானா? இந்திரா, ராமன் பூமியிலே விழுந்தவுடன் உனது மரணமும் அவனோடு எழுதப்பட்டிருக்கும்.